தமிழக சட்டப்பேரவை தேர்தல்ல தொகுதிகள் மற்றும் வேட்பாளர் தேர்வுல மிகப்பெரிய அளவுல முறைகேடு நடந்திருக்கிறதா காங்கிரஸ் எம்பி ஜோதிமணி எடுத்து வீசிய குண்டு காங்கிரஸ் வட்டாரத்துல கலகத்தை வெடிக்க வச்சிருக்கு. திமுக கூட்டணியில 28 தொகுதிகள்ல போட்டியிட்டது காங்கிரஸ். இதுல 13 தொகுதிகள்ல சிட்டிங் எம்எல்ஏக்களே களம் கண்டதால அங்கெல்லாம் சிக்கல் இல்ல. எஞ்சிய 15ல இஷ்டத்துக்கு எல்லா அத்துமீறல்களும் நடந்திருப்பதா சொல்லப்படுது. தமிழக காங்கிரஸ் இப்போ ஐசியூல கவலைக்கிடமா இருப்பதாக சொல்ற அந்த கட்சியோட நிர்வாகிகள் சிலர் பகிர்ந்த உள்ளரசியல் தகவல்களை இப்போ பார்க்கலாம். வேட்பாளர்களை தேர்வு செய்துவிட்டு தொகுதிகளை தேடினார்கள் என்ற ஜோதிமணியோட கூற்று முற்றிலும் உண்மை. தனது கரூர் மக்களவை தொகுதியில் ஏதாவது ஒரு சட்டப்பேரவை தொகுதியில் காங்கிரஸ் போட்டியிட வேண்டும் என வலியுறுத்தினார் ஜோதிமணி. ஆனால் அவரது கோரிக்கைகளை நிராகரித்து விட்டார்கள். வேட்பாளர் தேர்வு தொடர்பா 4 நாட்களா ஸ்கிரீனிங் கமிட்டி மீட்டிங் ஜூம் வழியே நடந்துச்சு. அப்போ காங்கிரஸ் கட்சியில அருந்ததியருக்கு ஏன் வாய்ப்பு அளிப்பதே இல்லை அப்படிங்கிற கேள்வி எழுப்பினார் ஜோதிமணி. அதோட காங்கிரஸ் போட்டியிடுற தொகுதிகள் எவை அப்படின்னும் கேட்டிருந்தாங்க. ஆனா அதெல்லாம் இப்போ சொல்ல முடியாதுன்னு பதில் சொன்னார் செல்வ பெருந்தகை. இதை ஜீர்ணிக்க முடியாமல் பாதியிலேயே எழுந்து விட்டார் ஜோதிமணி. மாநில எல்லையில இருக்கிற தனி தொகுதி ஒன்றுல பிரபல இருசக்கர வாகன கம்பெனி ஒன்று தனது உற்பத்தி யூனிட்டை திறக்க போகிறது. அவங்க அங்க தொழிலாளர் பிரச்சனைகள் வந்தால் அதை சமாளிக்கிற வகையில தங்களுக்கு தோதான ஒருவரை எம்எல்ஏவாக வைத்துக் கொள்ள நினைக்கிறாங்க. அப்படியான ஒரு நபரை அவர்களே தேர்வு செய்து அவங்களுக்கு சீட் கொடுப்பதற்காக காங்கிரஸ் கட்சியோட முக்கிய தலைவர் ஒருவருக்கு ரூபாய் 4 கோடி கைமாற்றியும் விட்டிருக்காங்க. தேர்தல் செலவையும் தாங்களே பார்த்து கொள்வதாக சொன்னதால அவங்க சொன்ன நபருக்கே சீட்டையும் ஒதுக்கியிருக்காங்க. துறையூர் தனி தொகுதியில நிறுத்தப்பட்ட அகில இந்திய இளைஞர் காங்கிரஸ் செயலாளர் விச்சு லெனின் பிரச்சாரத்தை பெருந்தன்மையோடு வேட்பாளராக்கிவிட்டார் பெருந்தகை. இதனால திருச்சிக்குள்ள தொகுதியை எதிர்பார்த்து கொண்டிருந்த அடைக்கலராஜ் மகன் லூயிஸ் ஏமாந்து போனாரு. லெனின் பிரச்சாரத்தால மாநில இளைஞர் காங்கிரஸ் தலைவர் பதவிக்கு கொண்டு வரப்பட்டவர் தான் சூரிய பிரகாஷ். அந்த பாசத்துல செல்வ பெருந்தகை மூலமா சூரிக்கு கவுண்டம்பாளையத்தை உறுதிப்படுத்தினார் லெனின். இதுல என்ன வேடிக்கைன்னு பார்த்தோம்னா, முதல் கட்ட தேர்வுல நீ இப்பதான் பொறுப்புக்கு வந்திருக்கிறாய் என்று சொல்லி கிறிஸ் ஷோடங்கரால் ஒதுக்கப்பட்டவர் சூரிய பிரகாஷ். அதுக்கப்புறம் அவருக்கு சீட்டை உறுதி செய்திருக்கிறது லாபி. கோவை மாவட்டத்துல மயூரா ஜெயக்குமாரை தலை தூக்க விடக்கூடாது அப்படின்னு நினைத்தவங்க சூரிய பிரகாஷ்க்கு கமல் கட்சியிலிருந்து வந்த ஸ்ரீநிதி நாயுடுவுக்கும் சீட் ஒதுக்க ரொம்பவே மெனக்கெட்டாங்க. இப்போ ஸ்ரீநிதி காங்கிரஸ் கட்சியை விட்டே போயிட்டாங்க. அதே போல பெண்ணாகரம் தொகுதியை காங்கிரஸ் முதலில் கேட்கவே இல்லை. பாமகவோட ஜி.கே. மணி கேட்டுக்கொண்டதால அந்த தொகுதியை திமுக தான் காங்கிரஸ் பட்டியல்ல சேர்த்துச்சு. எம்எல்ஏ சீட்டுக்காக கட்சியில சேர்ந்த ஜி.கே. மணியோட மகன் தமிழ்குமரனுக்கும் ஒரே வாரத்துல பெண்ணாகரம் சீட்டை உறுதி செய்தது காங்கிரஸ். இதுவும் சும்மா நடந்திருக்காது. அதே போல கேரளவாசியான பிரவீனை விளவங்கோட்ல கொண்டு வந்து நிறுத்தியதுல கே.சி. வேணுகோபாலோட கைங்கரியம் அமைஞ்சிருக்கு. மயிலாடுதுறையில சிட்டிங் எம்எல்ஏவான சு ராஜகுமார வயதை காரணம் காட்டி மாவட்ட தலைவர் பதவியிலிருந்து தூக்குனாங்க. இந்த தடவை தேர்தல்ல அவரை ஓரம் கட்டிட்டு தஞ்சையிலிருந்து வேட்பாளரை இறக்குமதியும் செஞ்சாங்க. இதுக்கு நடுவுல விஜய் கட்சியோட கூட்டணி வைக்க காங்கிரஸ் தரப்புல ஒரு மூவ் நடந்துச்சு. பல கோடிகளை டெல்லி வரைக்கும் டிரான்ஸ்பர் செஞ்சு அந்த நகர்வையும் தடுத்து நிறுத்தி திமுக கூட்டணிக்கு பங்கம் வராமல் பார்த்து கொண்டதும் இங்குள்ள காங்கிரஸ்காரங்க தான். ஆக காங்கிரஸ் வேட்பாளர் பட்டியல்ல பணம், சாதி, தலைவர்கள், லாபின்னு எல்லாமே இந்த தடவை வேலை செஞ்சிருக்கு. இப்போ கிறிஸ் ஷோடங்கர் வரைக்கும் குற்றம் சாட்டி இருக்கிறாரு ஜோதிமணி. ஆனா கூட்டணி ஆட்சி விஜயோட கூட்டணிங்கிறதால உறுதியா நின்ற கிறிஸ் ஷோடங்கர் அதை சாதித்தும் காட்டினாரு. அதற்கான அங்கீகாரமா அவரை கோவா மாநில தலைவராக நியமித்து விட்டது காங்கிரஸ் தலைமை. அதே சமயம் திமுகவோட கிளை கழகமாவே தமிழக காங்கிரஸ் வழி நடத்தி வேட்பாளர் தேர்வுல இத்தனை முறைகேடுகளுக்கு வழிவிட்டு செல்வ பெருந்தகைய இன்னமும் தலைவர் பொறுப்புல வச்சிருக்காங்களே அப்படிங்கிற ஆதங்கத்துல தான் வெடிச்சு சிதறி இருக்கிறாங்க ஜோதிமணி அப்படின்னு சொல்றாங்க தமிழக காங்கிரஸ் நிர்வாகிகள் சிலர். இன்னும் சிலரோ தலைப்பு செய்திகள்ல வரணும் அப்படிங்கிற
அப்படிங்கிறதுக்காக இப்படியெல்லாம் பேசுற ஜோதிமணி தூத்துக்குடியில காங்கிரஸ்காரங்க மீது திமுகவினர் தாக்குதல் நடத்தினது பத்தியும் சீர்காழியில ராகுல் காந்தியோட உருவ பொம்மைய கொளுத்திய திமுகவினர் குறித்தும் இதுவரை எதுவுமே பேசாமல் இருப்பது ஏன் அப்படின்னு கொக்கியும் போடுறாங்க.